வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டெல்லியில் நடந்த கார் பிளாஸ்ட். அந்த கார் வெடித்து சிதறியது. அதில் சுமார் 10 பேருக்கு மேற்பட்டவர்கள் இறந்து போயிட்டாங்க. அது குறித்து பல செய்திகள் தகவல்களாக வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு வகையான கருத்துக்களை சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அதில் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி ஒன்று இருக்குது. ஒருத்தர் போட்டிருந்த ஒரு பதிவு, அதை பற்றியும் நம்ம விரிவாக பார்த்துடலாம். முந்தா நாள் இரவு பார்த்திங்கன்னா, டெல்லியில் ரொம்ப முக்கியமான ஜன நெருக்கடி மிக்க ஒரு பகுதியில், அதுதான் ரொம்ப முக்கியம். அதிலும் குறிப்பாக செங்கோட்டைக்கு மிக அருகில், ரெட் ஃபோர்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த ரெட் ஃபோர்ட்டுக்கு மிக அருகில் அந்த பிளாஸ்ட் நடந்திருக்குது. ஏன்னா செங்கோட்டை என்பது ஒரு பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு கட்டடம். கிட்டத்தட்ட முகலாயர்கள் ஆட்சியில் ஷாஜகான் காலத்திலேருந்து அந்த பில்டிங் வந்து ரொம்ப பெரிய அளவில் பார்க்கப்பட்ட ஒரு கட்டடம். அந்த கட்டடத்தில் முகலாயர்கள் ஆட்சி செய்தாங்க, வெள்ளையர்கள் ஆட்சி செய்திருக்கிறாங்க, பல வேலைகள் தொடர்ந்து நடந்திருக்குதுன்னு வச்சிங்களேன். அது பக்கத்தில் இப்படி ஒரு பிளாஸ்ட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கூட கற்பனை பண்ண முடியாத ஒரு சம்பவம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியை பொறுத்தவரை இந்த நவம்பர் டிசம்பர்லாம் பார்த்திங்கன்னா குளிர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுலேயும் டிசம்பர்லலாம் குளிர் ரொம்ப உச்சத்துக்கு போயிடும். அதாவது எந்த அளவுக்கு உச்சத்தில் போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா ரோட்டில் ஆள் நடமாட்டமே இருக்காது. பஸ்ஸு வரும், அந்த பஸ்ஸில் போகிறவங்க போவாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சாலைகள் வெறிச்சோடி போய் கிடக்கும். இந்த நிர்பயா கேஸ்லாம் ஒன்று வந்து பார்த்திங்களா, அந்த டைம்லலாம் முதல்லலாம் நான் புரிஞ்சுக்கல. எப்படா சாயங்காலம் இப்படி ஒரு 8 மணி வாக்கில் வந்து ஒரு பஸ்ஸில் வர பொண்ணை எப்படி ரேப் பண்ணாங்க அப்படின்னு. முக்கிய காரணம் என்னென்னா, அந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இருக்காது. ஆள் நடமாட்டம் இல்லாமல் இப்படி விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மார்க்கெட் ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் ராஜ்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முக்கியமான சாலை இருக்கக்கூடிய இடம். அது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு முக்கியமான லேண்ட்மார்க். அந்த இடத்துல வச்சு கார் வெடிச்சிருக்கு. சில பேர் சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, சிஎன்ஜி கேஸ் வெடிச்சிருச்சு அப்படின்றாங்க. சிஎன்ஜியில் வெடிக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. நானும் பல இடங்களில் பார்க்குறேன். நிறைய வாகனங்கள் சிஎன்ஜியில் தான் இயக்கப்படுது. அப்படி அதில் விபத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத பற்றி எக்ஸ்பர்ட்ஸ் தான் சொல்ல முடியும், நம்ம சொல்ல முடியாது. இதில் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா. அது என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நபர் தன்னை ஸ்கூல் பாய் அப்படின்னு அழைத்து கொள்கிறார். அவர் உண்மையிலே ஸ்கூல் படிக்கிற பையனாலாம் எனக்கு தெரியாது. அவரோட அந்த சோஷியல் மீடியா நேம் வந்து ஸ்கூல் பாய் அப்படின்னு பேர். அந்த நபர் வந்து ஒரு 4 மணிக்கு ஒரு ரெடிட் அப்படின்ற ஒரு தளத்தில் வந்து ஒரு பதிவை போடுறாரு. அந்த பதிவு இப்போ நீக்கப்பட்டுருச்சு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 395 பேர்கிட்ட ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அந்த பதிவு வந்து ஏன் நீக்கினாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த பதிவில் வந்து அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, முதலில் அந்த நீக்கப்படுவதற்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட்டில் இந்த செங்கோட்டையை சுற்றியுள்ள பகுதியில் திடீர்னு ஏன் இவ்வளோ போலீஸ் வந்திருக்கிறாங்க, இஸ் தேர் எனிதிங் ஹேப்பனிங் இன் டெல்லி அப்படின்றது தான் அந்த அந்த போஸ்ட்டோட தலைப்பாக வச்சுருந்துருக்கிறார். அப்போ 4 மணிக்கு அவர் வந்து ஒரு போஸ்ட்டு போடுறாரு. 7 மணிக்கு தான் பாம் பிளாஸ்ட் நடக்குது. அப்போ இது வந்து தெரிந்து செய்த செயலா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த காருக்குள்ளே 3 நபர்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த காரை ஓட்டி சென்ற ஒரு நபர், அவர் ஒரு மருத்துவர்ன்றாங்க. அவர் கூட இன்னும் 2 பேர். இது வந்து தற்கொலைப்படை தாக்குதல் அப்படின்றாங்க. இது தற்கொலைப்படை தாக்குதல்னால் ஒருத்தர் போதும், 3 பேர் போகணுன்னு அவசியம் கிடையாது. கரெக்டாக? நார்மலாக தற்கொலை படைகள் வந்து தாக்க போகிறாங்கன்னா அது ஒரு நபர் தான் போவாங்க. அதுவும் அவங்களே உடலில் எல்லாத்தையும் போட்டு போவாங்க. இது காரில் வேறு போயிருக்காங்க. அப்போ காரில் வந்து அவர் உடம்புல கூட அவர் கெட்டிக்கணும்னு அவசியம் கிடையாது. காருக்குள்ளே வச்சுக்கிட்டே கூட போயிருந்துருக்க முடியும். அப்போ கூட 2 நபர்கள் ஏன் போனாங்க அப்படின்னு அந்த கோணத்தை எடுத்து பார்த்தா அது விபத்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளேயே நமது பிரதமர் வந்து பூட்டான்லேருந்து ஒரு அறிக்கை விடுறார். இதில் சம்மந்தப்பட்ட யாரையும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு அறிக்கை விடுறார். அந்த அறிக்கையோட நோக்கமாவது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா மறுநாள் காலையில் விடிஞ்சால் பீகாரில் எலெக்ஷனு. ஸோ எலெக்ஷன் வரப்போகுதுன்றப்போ டெல்லியில் தீவிரவாதிகள் தாக்குதல், இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி அதை வந்து பீகார் எலெக்ஷனில் அவர் அறுவடை செய்வதற்கு அவர் முயற்சி செஞ்சுருக்கலாம்.
ஸோ அது வந்து ஒரு அரசியல்வாதியாக அவர் செஞ்சுருக்கிறாரு. ஒரு பிரதமராக அதை செய்திருக்கக்கூடாது. ஏன்னா அவர் பிரதமர் என்பவர் எல்லாருக்குமான பிரதமர். எந்த ஒரு ரிப்போர்ட்டும் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு முன்முடிவாக எதையாவது அறிக்கையெல்லாம் கொடுக்கக்கூடாது. அமித்ஷா ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே தான் வந்திருக்கிறாரு. ஆனால் முதலில் வந்த செய்தி உடனே வந்துட்டாருனாங்க. உடனடியாக வந்தது காவல்துறையை சார்ந்தவர்கள் தான் வந்திருந்தாங்க. அமித்ஷா ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்கிறார். அவர் வீடும் அதன் பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இது வந்து அதில் வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த இறந்தவர்களில் அந்த கார் ஓனர் வந்து பெஹல்காம் மாவட்டத்தை சேர்ந்தவர், காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த பெஹல்காம் மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே இன்னும் உறுதி செய்யப்படலை. இந்த கார் வந்து 3 பேர்கிட்டேருந்து வாங்கியிருக்கிறாங்க. முதல்ல ஒரு ஓனர் இருந்திருக்கிறாரு, அப்புறம் அவர் இன்னொருத்தட்ட விற்றுருக்கிறாரு, தாரிக்கோ ஏதோ சம்திங் சொன்னாங்க. 3வது இவரும் ஒரு இஸ்லாமியர், 3 பேருமே இஸ்லாமியர் அப்படின்றாங்க. அப்போ இந்த 3 பேர், அந்த காரோட 3 ஓனருமே இஸ்லாமியர் அப்படின்னு சொன்னால், அதை வச்சுக்கிட்டு நம்ம இது வந்து தீவிரவாத நடவடிக்கைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா உண்மையில் தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் என்ன செய்வாங்க, தங்களை அடையாளம் கண்டு கொண்டு விடக்கூடாது அப்படின்றது தான் நினைப்பாங்களே தவிர, தங்களை பளிச்சுன்னு அடையாளம் தெரியணுன்ற மாதிரிலாம் வரிசையாக ஒரு இஸ்லாமியர்கிட்டையே வாங்கி கொண்டாந்துலாம் வைக்கிறது அவர்களே செய்யறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 2வது, இது போன்ற தாக்குதல்கள் நடந்தது அப்படின்னு சொன்னால், அந்த தாக்குதலை நடத்திய குழு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, உடனடியாக கிளைம் பண்ணுவாங்க, நாங்கள் தான் அந்த தாக்குதலை செஞ்சோம் அப்படின்னு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வேறு ஒன்றும் கிடையாது, பெருமையெல்லாம் கிடையாது. எங்கள் இயக்கத்தை நீ சாதாரணமாக நினைக்கிறியா, நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, பத்தியா செஞ்சு காமிச்சிருக்கோம் பாரு அப்படின்னு ஒரு டெரரை உருவாக்குவாங்க. அந்த ஒரு அச்ச உணர்வை, பதட்டத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கணுன்றதுக்காக தான் அவங்க வந்து அந்த ஓனர்ஷிப் கிளைம் பண்ணுறது, நாங்கள் தான் இந்த ஆக்டிவிட்டியை செஞ்சோம் அப்படின்னு. இங்கே இதுவரை எந்த குழுவும் நேரடியாக தங்களுடைய கிளைம் அப்படின்னு சொல்லி யாரும் இன்னும் வைக்கலை. அப்போது இதை வந்து உண்மையிலே வெறும் இதுதான் நடந்திருக்கா, விபத்து தானா, இல்லை இது வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் தானா? அப்போ தீவிரவாத தாக்குதல் தான் அப்படின்னு வச்சுக்கிட்டா, டெல்லியில் இருந்த உள்துறை அமைச்சகம் என்ன செஞ்சுது? ஏன்னா டெல்லி வந்து 3 டயரில் ஆட்சி நடக்குது. எல்லா இடத்துலையும் 3 டயர் தான். அதாவது அங்கே இருக்கக்கூடிய கார்ப்பரேஷனோட ஆட்சி, அதுக்கப்புறம் அந்த மாநிலத்தின் ஆட்சி, அப்புறம் இந்தியாவின் ஆட்சி, இந்திய அரசாங்கத்தின் ஆட்சி. டெல்லி வந்து இந்த 3 கட்டத்துலையும் பார்த்திங்கன்னா எல்லாமே பிஜேபி ஆட்சி தான். டெல்லி இருக்கக்கூடிய இந்தியாவின் அரசு பாஜக அரசு, டெல்லி இருக்கக்கூடிய மாநிலத்தின் அரசு பாஜக அரசு, டெல்லியோட கார்ப்பரேஷன் அரசு பாஜக அரசு. அதாவது மேயர்னு சொல்லுவாங்கள்ல, மேயரும் பாஜகவை சேர்ந்தவர். அப்போ வழக்கமாக நம்ம சொல்கிறது டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லுவோம். இங்கே ட்ரிபிள் இன்ஜின் சர்க்காராக ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய டெல்லியில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது. அது வந்து தாக்குதலாக இருந்தால் ஆட்சி செய்பவர்கள் என்ன செஞ்சிகிட்டு இருந்தாங்க? அதுதானே கேள்வி. 3 லேயரில் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. கார்ப்பரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இதை பற்றி எதுவும் தெரியல. டெல்லி மாநிலத்தின் அந்த என்சிஆர்னு சொல்லுவாங்கள்ல, நேஷ்னல் கேபிட்டல் ரீஜன்னு, அந்த என்சிஆர் ஏரியாவோட அரசுக்கு இதில் என்ன நடந்ததுன்னு தெரியல. உள்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய இரும்பு மனிதர் அமித்ஷான்னு சொல்லக்கூடிய அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகம் என்ன செஞ்சிட்டு இருந்ததுன்னு தெரியல. ஐபி என்ன பண்ணுச்சின்னு தெரியல. அப்போ தாக்குதல்னால் இத்தனை பேரும் அதுக்குள்ளே கேள்விக்குள்ளே வராங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த நேரத்தில் அந்த 4 மணிலேருந்தே அங்கே ஏன் போலீஸ் அதிகமாக வந்தார்கள்? அது வழக்கமாக போலீஸ் வரக்கூடிய இடம் தான், ஆனால் அளவுக்கு அதிகமாக போலீஸ் இருந்தது அப்படின்னு அந்த நபர் ரெடிட் தளத்தில் பதிவு பண்ணுறார். அந்த பதிவை நீக்கும்படி வைத்தது யார்? எதற்காக அந்த பதிவு நீக்கப்பட்டது? அது முக்கியமான கேள்வி இல்லை. இன்னும் விசாரணையில் எதுவும் வரல. இன்னும் ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வரணும், அந்த எரிஞ்சு போன விஷயங்களெல்லாம் பார்த்து அதில் எந்த மாதிரியான விபத்து நடந்திருக்கு, இல்லை எந்த மாதிரியான தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தான் ஆராய்ச்சி பண்ணி தான் சொன்னால் தான் நமக்கு தெரிய போகுது. அதுவரை நம்மளாக வந்து எதுவும் பொருளையை கிளப்பிட்டு ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள். ஒரு நபர் 4 மணிக்கு சொல்கிறாருன்னா அவர் வந்து டெல்லி வாசி, அவர் வந்து புது ஆள் கிடையாது, டெய்லி அந்த வழியாக போகக்கூடியவர். அவர் அதுதான் சொல்கிறார், நான் வந்து செங்கோட்டை அந்த ரெட் ஃபோர்ட் மெட்ரோவுக்கு இருந்து வெளியே வரும்போது பார்க்குறேன், வழக்கத்தை விட மிக அதிகமான காவல்துறையினரை பார்க்க முடிஞ்சுது. ஏன் வந்தாங்க? டெல்லியில் ஏதாவது நடக்க போதா
அவர் நடக்க போகுதுன்னு சொல்கிறது வந்து அசம்பாவிதம்னு நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. வேறு ஏதாவது விஐபி வரப்போகிறாங்களா அந்த மாதிரி கூட ஏதாவது எடுத்துருக்கலாம்ல. அப்படி இருக்கும்போது அந்த போஸ்ட்டை எதற்காக நீக்க செய்தார்கள்? சரியா? இவ்வளோ சிசிடிவி கேமராஸ் இருக்குது. இந்த கேமராஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இன்னும் ஏன் அதை கண்டுபிடிக்க முடியல? அந்த ஏரியாவில் அந்த கார் வந்து 3 மணி நேரம் பார்க்கிங்கில் நின்றுருக்குன்றாங்க. 3 மணி நேரமும் டிரைவர் உள்ளே தான் உட்காந்துருந்துருக்கிறார். வழக்கமாக பார்க்கிங்கில் வந்து வண்டியை நிப்பாட்டினாங்கன்னா ஒருவேளை அவர் வந்து ஓட்டுநராகவும் பயணம் செய்யக்கூடிய ஓனர் வேற ஒருத்தராக இருந்தால் கூட அவர் வெளியே போனாருன்னா சாதாரணமாக ஓட்டுநர்கள் என்ன பண்ணுவாங்க, வண்டியை பார்க்கிங்கில் விட்டு டீ குடிக்க போயிடுவாங்க. கையில் ஃபோன் வச்சுருப்பாங்க. அவர் எங்கேப்பா இருக்காருன்னா இது வந்துட்டேன் சார்ன்ட்டு உடனே வந்து வண்டியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த 3 மணி நேரமும் அந்த நபர் காரை விட்டு இறங்கவே இல்லை. அதை அங்கிருந்த காவலர்கள் பார்க்கவில்லையா? என்னன்னு விசாரிக்கலையா? ஏன் விசாரிக்கலை? இப்படி பல கேள்விகள் இருக்குது. உங்களுக்கும் இது குறித்து எந்த கேள்விகள் இருந்தாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க.